कर रहे भाई? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். சொன்னால் புரியாது சிலருக்கு, நம்ம படும் கஷ்டம் சொன்னால் புரியாது இல்லையா? அது மாதிரி மேலுக்கு ரூமுக்கு மேலே மொட்டை மாடியில் தங்கியிருக்கிறவங்களுக்கு மிசைலால் ஆபத்துன்னு பார்த்தா, பேஸ்மெண்ட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு தண்ணீராலையும் ஆபத்து. அதாம்மா மொட்டை மாடியில் அவங்க மாடியில் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க, நடுவில் இருக்கிறாங்க. மேலே இதில் டென்ட்டில் இருக்கிற ஒன்று நம்மளுக்கு, மேலே மொட்டை மாடியில் இருக்கிற நம்மளுக்கு இந்த மிசைலாலையும் இந்த ஒவ்வொரு இதாலையும் ஆபத்து. இந்த பக்கம் பார்த்தா பேஸ்மெண்ட்டில் அடித்தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளத்தாலையும் தண்ணீராலையும் ஆபத்து. இந்த பேஸ்மெண்ட் அடித்தளத்தில் ரூம் இருந்தவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ பொருட்களை வாங்கி வச்சுருப்பாங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பொருட்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க, கார்கோ போடுறதுக்குரிய வழி இல்லாதால் எவ்வளோ பொருட்கள் சேமித்து வச்சுருப்பாங்க பேஸ்மெண்ட்டில் சிறுதாப்பில். இன்றைக்கி மொத்தமாகவே இந்த நிலைமை மாறிப்போச்சு. ரொம்பவும் கவலையாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். ரொம்ப கவனமாக இருங்க. காலநிலையும் ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் இந்த மழை, சீரற்ற காலநிலை வந்ததால் எல்லா பக்கமும் சேர்ந்து பிரச்சனை. இறைவன் தான் பாதுகாக்கணும் அனைவரையும். கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மொட்டை மாடியில் இருக்கிறவங்களும் கவனம், யுத்தம் முடியும் வரைக்கும். मालिक थोड़ा हल्दी हो गया भाई, ये क्या कर रहे भाई? அவ்வளோ தண்ணி நனைஞ்சு வைக்கலாமா? இது இருந்தாமா அவ்வளோ நனைஞ்சு வைக்கலாமா? அவ்வளோ நனைஞ்சு தண்ணி உள்ளூர் தண்ணி ஏற்றாமா? எல்லாம் நனைஞ்ச ஷவர் போட வைக்கிறது எல்லாம் நனைஞ்சு.
ستعرض في هذا الإيجاز الإعلامي أبرز التطورات والمستجدات الأمنية خلال 24 ساعة الماضية. تعاملت فرقة التخلص من المتفجرات مع 15 بلاغ مرتبط بسقوط شظايا ناتجة عن عملية الاعتراض الدفاعي، ليرتفع مجموع البلاغات منذ بداية العدوان إلى 565 بلاغ. تم تشغيل صافرات الإنذار 3 مرات، ليصل إجمالي عدد مرات تشغيلها منذ بداية العدوان إلى 142 مرة. نعرض الآن لكم عدد من البلاغات المتعلقة بسقوط شظايا أو أجسام خارج نطاق التهديد. تذكر وزارة الداخلية أنه تبقى 6 أيام على انتهاء المهلة الاستثنائية لتسليم الأسلحة النارية غير المرخصة والذخائر والمفرقعات، وذلك حتى نهاية الدوام الرسمي ليوم الأربعاء الموافق 1/4، مهيبة بالجميع سرعة المبادرة للاستفادة منها، مؤكدة أن عملية التسليم تتم بسهولة وسرية تامة عبر كافة مخافر الشرطة دون تسجيل أي بيانات شخصية أو اتخاذ أي إجراء قانوني. ونؤكد في هذا الإيجاز أن منتسبي وزارة الداخلية على العهد باقون ثابتون في مواقعهم، ماضون في أداء واجبهم الوطني بكل عزيمة وانضباط، يشكلون درعا حصينا وسدا منيعا في مواجهة كل من شأنه المساس بأمن الوطن واستقراره، عازمون على مواصلة أداء مهامهم بكل حزم وقوة لفرض هيبة القانون وصون الأرواح والممتلكات وترسيخ الأمن واستقراره في البلاد. حفظ الله الكويت وأميرها وشعبها من كل مكروه.